ஜூலை 21. ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் வாரம் ஞாயிறு. முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 23, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 வரை. ஆண்டவர் கூறுவது: என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தி அடித்த அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டிச் சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன். அவையும் பல்கி பெருகும். அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இனி அவை அச்சமுறா, திகிலுறா, காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது: இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர்தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனோ, ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. திருப்பாடல் 23, 1 முதல் 3, 3 முதல் 4, 5 மற்றும் 6. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். சாவின் இருள் சுல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னைப் புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை சொற்றொடர்கள் 13 முதல் 18 வரை. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே 2 இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாக தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அளித்தார். 2 இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அளித்தார். சிலுவையின் வழியாக 2 இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படிச் செய்தார். அவர் வந்து தொலையில் இருந்த உங்களுக்கும் அருகில் இருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே 2 இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 6, 30 முதல் 34 வரையிலான இறைவார்த்தை. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவையெல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம்,
நீங்கள் பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஓர் இடத்திற்குச் சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஓர் இடத்திற்குச் சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னாரென்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களைக் கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாவையும் பாவத்தையும் வென்று வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தார். அவர் எப்பொழுதும் நமக்கு நன்மையையே செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலால் நமக்கு நம்பிக்கை பிறக்கிறது, புதிய வாழ்வு பிறக்கிறது. அதை நாம் எப்பொழுதுமே விசுவாசத்தில் திருச்சபையோடு சுவைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. விவிலியத்தில் ஒரு காட்சி. ஆண்டவர் யோனாசை அழைத்து, நீ நினிவே நகர மற்ற மக்களுக்கு போய் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த மக்கள் கடினமான இதயத்தை உடையவர்கள் என்பது அவருக்கு தெரியும். அந்த மக்கள் கேட்க மாட்டார்கள். இறைவன் உன்னை அழைத்திருக்கிறாரா, உன்னை இறைவாக்கு சொல்ல அனுப்பினாரா என்றெல்லாம் கேள்விகள் கேட்டு அவருக்கு குந்தகம் விளைவிப்பார்கள் என்பதை அவர் அறிந்து ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைக்கு அவர் கீழ்ப்படியவில்லை. அவர் கப்பலில் ஏறி இன்னொரு திசைக்கு செல்லுகிறார். அழைத்த இறைவன் அவரை விடுவாரா? புயல் வரச் செய்து அந்த கப்பலில் இருக்கிறவர்கள் அனைவரும் யோனாசிடம், யோனாசே, நீர் இறைவனின் மனிதர், எங்களுக்காக வேண்டி இந்த புயலை அடக்கும் என்று சொல்ல அவர் சொல்லுவார், இந்த புயலே வந்தது என்னால்தான், அதனால்தான் நீங்க என்ன செய்ய வேண்டும், என்னை தூக்கி கடலில் போட்டு விடுங்கள், நீங்கள் எல்லோரும் பிழைத்துக் கொள்வீர்கள் என்றார். இவர்கள் எல்லோரும் அவரை போடுவதற்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் அவர் கடவுள் மனிதர், இறைவாக்கினர். இருந்தாலும் பிழைத்துக் கொள்ள வேண்டுமே என்று சொல்லி அவரை கடலில் தூக்கி போட பெரிய திமிங்கலம் அவரை விழுங்கிவிட்டது. 3 நாட்கள் தன்னுடைய வயிற்றில் வைத்துக்கொண்டு நினிவே கடற்கரையின் பக்கத்தில் அவரை தள்ளிவிடுகிறது. அவர் அங்கு சென்று நினிவே மக்களுக்கு 2 நாட்கள் 3 நாட்கள் சுற்றி வந்து போதிக்கிறார். என்ன ஆச்சரியம்! அந்த மக்கள் மனம் திரும்புகிறார்கள். சாம்பலில் உட்கார்ந்து தங்களுடைய பாவத்திற்காக அழுது புலம்புகிறார்கள். குழந்தைகள் முதல் ஆடு மாடுகள் முதல் அரசன் வரை ஆடைகள் உடுத்தி, கிழிந்த ஆடைகளை உடுத்தி பாவத்திற்காக மன்னிப்பு வேண்டி அவர்கள் எல்லோரும் ஆண்டவரை குரல் எழுப்பி செய்கின்ற பொழுது அந்த மக்கள் எல்லாரும் மனம் திரும்புகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் கூறிய வார்த்தைகளை கேட்டு தப்பிக்க முயன்றார் யோனா சிறைவாக்கினர். இன்றைய நாளில் இயேசு மக்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளையிடுகிறார். நீங்கள் சற்றே ஓய்வெடுங்கள், இன்னொரு இடத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைக்கின்றார். உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. படகேறி பாலை நிலத்தில் வருகின்றார்கள். ஆனால் மக்கள் அவர்களை விடவில்லை. மக்கள் கடவுளைப் போல புதிய தெம்பும் புதிய ஆற்றலும் உடையவர்கள். அவர்களுடைய ஏக்கமும், அவர்கள் எப்பொழுதுமே கடவுளை நினைந்து கொண்டு ஒரு நல்வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு கடவுளையும் அவருடைய மனிதர்களையும் பார்த்தவுடன் அவர்களை விட்டுச் செல்ல விருப்பமில்லை. அன்புக்குரியவர்களே, மக்களுடைய தேவை வரும்பொழுது நம்முடைய ஓய்வும் நம்முடைய உணவும் சுக்கு நீராக மாறுகிறது. ஆண்டவர் இயேசு மிகவும் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு போதிக்கலானார். ஆயன் இல்லாத ஆடுகள் போல இருப்பதைக் கண்டு மனம் உடைந்தார். அந்த மக்களுடைய ஏக்கம், அந்த ஆவல், கடவுளை காண வேண்டும், கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், கடவுளுடைய மனிதர்களோடு இருக்க வேண்டும் என்ற அந்த ஆசை அவர்களை விடவில்லை. எப்படி ஆண்டவர் யோனாசை துரத்தினாரோ அதேபோல அந்த மக்களும் துரத்தி கொண்டே போனார்கள். ஆண்டவர் அவர்களை விடவில்லை. ஆசீர்வதிக்கின்றார். நோய்களை போக்கி பேய்களையெல்லாம் நீக்கி எல்லாரையும் குணமாக்குகின்றார். இதைத்தான் நாம் நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்றோம். இதை அடுத்து முதல் வாசகத்திற்கு வருவோம். எப்படி தீய ஆயர்கள் மக்களை நடத்த வேண்டிய நல்ல மனிதர்கள் எப்படி அவர்களை அந்த
ஆடுகளை அவர்கள் சிதறடித்தார்கள் என்பதை முதலில் ஆண்டவர் கூறுகிறார். நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்து விட்டீர்கள், பராமரிக்கவில்லை. உங்கள் தீய செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது. துரத்தி அடித்தீர்கள், பராமரிக்கவில்லை, உங்கள் தீச்செயல்களின் காரணமாக எல்லாமே மிகவும் மோசமாக நடந்தேறியது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தீய ஆயர்கள் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களையெல்லாம் எடுத்துவிட்டு நல்ல ஆயர்களை நியமிக்கப் போகின்றார் கடவுள் என்று அவர்களுக்கு சொல்லுகின்றார். இனி அவை அச்சமுறா, அவைகளை பேணிக்காக்க நான் நல்ல மேய்ப்பர்களை நியமிப்பேன், காணாமல் போகா என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது இதே. இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இதில் ஆடுகளையெல்லாம் கவனிக்கின்ற ஒரு ஆயரை பற்றி சொல்லுகின்ற பொழுது தாவீதின் வழித்தோன்றலாக இவர் இறைவாக்கு உரைக்கின்றார். ஒரு தளிர் தோன்றச் செய்வேன், அவர் என்றென்றும் அரசாழ்வார், அன்பினால் மக்களை சூழ்ந்து கொள்வார், அவர்களுக்கு நீதியும் நேர்மையையும் அவர் வழங்குவார். பல பல நாடுகளிலிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து சேர்ப்பேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், நோய்களிலிருந்து குணமாக்குவேன், அவர்களை எப்பொழுதுமே பாதுகாப்புடன் வாழ்வேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய அருளையும் அன்பையும் கொடுக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் நாம் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 13 18 வரையிலும் பார்க்கின்றோம். ஒரு காலத்தில் நாம் தொலைவில் இருந்தோம், பாவத்தினால் கடவுளை எட்டிப்பிடிக்க முடியாதவர்களாக இருந்தோம், தவறுகள் இழைத்தோம், எல்லாருக்கும் நாம் தீங்கு இழைத்தோம், அதனால் நாம் ஆண்டவருடைய பக்கத்தில் வர முடியவில்லை. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவின் அந்த அரிய செயலால் ஆண்டவருக்கு பக்கத்தில் நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் என்று பவுலடிகளார் சொல்லுகிற பொழுது பழைய நியமனங்களையும் பழைய சிந்தனைகளையும் அவர் முறியடித்து விடுகிறார். பாவிக்கு தண்டனை கிடைக்கும், தீர்ப்பு கிடைக்கும், அவன் நரகத்திற்குத்தான் போவான் என்ற அந்த வார்த்தைகளை மாற்றி இயேசுவால் எல்லாருக்கும் மீட்பு கிடைக்கிறது என்ற அரும்பெரும் உண்மையை அவர் எடுத்துரைக்கின்றார். புதியதொரு மனிதனாக, புனிததொரு இனமாக நம்மை ஆண்டவர் மாற்றிவிட்டார். பகைமையை தன்னுடைய சிலுவையால் அவர் தகர்த்தெறிந்தார் என்று சொல்லுவார். பகைமையை தகர்த்தெறிவதற்கு நாம் எளிதில் எதுவும் செய்ய முடியாது. நீ சமாதானத்தின் தூதுவனாக இருந்தால் சமாதானத்திற்காக உன் உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். பகைமை அந்த அளவுக்கு வலிமை உள்ளது, உன்னுடைய சமாதானத்தை தூக்கிவிடும், இல்லாமல் ஆக்கிவிடும். அதற்கு நீ இறந்து உன்னுடைய துன்பத்தினாலும் துயரத்தினாலும் அந்த பகைமையை தகர்த்து பிரிவினையில் இருந்த எல்லாரையும் நீர் ஒன்றுபடுத்த வேண்டும். அதே போல மக்களையும் கடவுளையும் ஒப்புரவாக்கிய இந்த அருமையான செயல் இந்த சிலுவை சாவு என்பதை அவர் எடுத்துரைக்கின்றார். இவரேதான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லுவது போல அவர் ஒரு தளிர், இஸ்ராயேல் மக்களில் அவர் ஒரு தளிர், நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன் என்று சொன்னது இவரை பற்றித்தான். இவர் தொலைவில் இருந்த நம் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு ஆசை வழங்கி கடவுளின் பிள்ளைகளாக வாழ அவர் எல்லா நலன்களையும் அருளையும் அவர்களுக்கு தருகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுவை நம்புகிறவர்களே, அவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் சிலுவை சுமந்து விட்டார். துன்பத்தினால் சிலுவையில் ஏற்ற அனைத்து கஷ்டங்களினாலும் தன்னுடைய வேதனையினாலும் அவர் பகைமையை நீக்கினார், பிளவுகளை நீக்கினார், அகன்றிருந்த நம்மை அருகாமையில் கொண்டு வந்தார், கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக மாறினார். நம்முடைய வாழ்க்கையிலும் பிறரை சமாதானப்படுத்த நாமும் கொஞ்சம் துன்பத்தை ஏற்க வேண்டும். இயேசுவைப் போல இயேசு காட்டிய வழியில் சென்று சமாதானத்தின் தூதுவர்களாக இருக்க முயலுவோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.